ஆண்டவா இறைவா தென்போதுகே தணிக்க போகணுமானா போணும்னா தவ வலிமை படைத்தவராக இருக்கணும். வேற யாராலும் முடியாது. நீங்க போங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மனச்சடவு ஏற்படும். ஆமா எல்லாரும் அப்படி போய் போக முடியாதுல. அதனால என்ன நான் ஒரு திராசு அடித்து கொண்டு வரேன். ஓ திராசு அடிக்க போறீரா? ஆமா ஒரு துலாபாரம் கொண்டு வருவேன். ஆமா இந்த துலாபாரத்திலே சரி ஒவ்வொருத்தர்களையும் நம்ம உட்கார சொல்லி எடை போட்டு பார்ப்போம். ஓ எடை போட்டு நிறுத்து பார்க்கணுமா? எடையில் யார் கூடுதலா இருக்காங்களோ அவங்களே தென்போதிகை தணிக்கணும்னா. ஆமா அந்த திராசுல வச்சு நம்ம நிற்கமுல கத்திரிக்காய் வாழைக்காய் நிற்கமுல இது மாதிரி அந்த எடையில வந்து நிற்கும் போது யாரு எடையில கூட இருக்கார்களோ அவர்தான் தென்பொதியை போய் தணிக்கணுமா. ஆமா எங்க தெக்க எடை போட்டு நிறுத்து பார்க்கணும். அப்ப எடை போட்டு நிறுத்து பார்த்தா இடையில யாரு கூட இருப்பா? நம்மள போய் 6 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 பேர்ல நிறுத்தி பார்த்தா யாரு இடையில கூட இருப்பா? 6 பேர்லயும் இல்லையா? ஆளு வெயிட்டா இருந்தா இடம் இருக்காது. ஆளு வெயிட் இல்லாம எலும்புல தான் இடம் இருக்கும். உண்மையிலே அவன் ரொம்ப இடம் உள்ள வந்தான். அம்மா ஏமடா அவனுக்கு எலும்பு ஸ்ட்ராங்கு. ஆமா அதனால ஆளு சவுட்ட பார்க்க கூடாது. அந்த உடம்பு தான் பார்க்கணும். இப்போ உனக்கெல்லாம் முள்ளி பிடிக்க சதை இல்லாம இருக்க. அப்படியா? முத வீட்டுக்காரம்மா நல்லா ஸ்டவுட்டா இருந்தாங்க. அவன் ஒல்லியா இருந்தான். இப்ப அந்த அம்மா மெலிஞ்சிட்டாங்க. இவன் கொஞ்சம் பரவாயில்ல. நான் பார்த்தோம்ல உங்க நொன்ன ஆள் வந்து ஊதிட்டானோ. அதனால் நான் ஒரு திராசை கொண்டு வரேன். ஆமா அப்படியே ஆட்டமென்றே ஆதி வெள்ளி கையில விஸ்வபெருமானவர் அகத்தீஸ்வர பெருமாளை எடை போட்டு பார்ப்பதற்காக ஆமா ஒரு துலாபாரத்தை கொண்டு வந்தார். ஒரு திராசு அடிச்சு ஒரு திராசுல 2 பக்கமும் தட்டு உண்டு. ஆமா இந்த 2 பக்கம் உள்ள தட்டுல ஒரு பக்கத்துல எடை ரொம்ப குறைவா உள்ள இரும்பு தட்டை அடித்தார். அப்படின்னா நம்ம ரேச நாகத்தகடா இழைச்சு அடிச்சு இன்னும் ஒரு பக்கத்துல ஆமா எடை ரொம்ப கூடுதலா உள்ள இரும்பு தட்டை அடித்தார். அந்த கனத்துக்குள்ள கூட ஏத்தி வச்சு அந்த இரும்பு தட்டை அடித்தார்கள். ஆமா அப்படி அடித்த போது சரி கைலாசத்திலே 33 கோடி தேவமுனிவர்கள் எல்லாம் என்னன்னா இந்த எடை குறைவா இருக்கு பாருங்க. ஆமா அதுல உட்கார்ந்து ஒவ்வொருத்தர்களும் நிறுத்தி பார்த்தார்கள். யாரு எத்தனை கிலோ இருக்காங்கன்னு இருக்காங்க நிறுத்தி பார்க்கணும்ல. அகத்தீஸ்வர பெருமாள் கடைசி வந்தார். மாப்பிள்ள நீ எத்தனை கிலோ இருப்பா? அவர் என்ன நினைக்காருன்னா இவங்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துல நம்ம போய் உட்காரவா? ஆமா நம்ம அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன? ஆமா ஈசனுடைய நாமத்தை பெற்ற நாமல் அப்படின்னு எண்ணத்தோட சரி எடை ரொம்ப கூடுதலா இருக்கு பாருங்க. ஆமா அதுல வந்து அகஸ்திய பெருமாள் உட்கார்ந்து விட்டார். அவர் போய் இருந்துகிட்டாரா? இவர் இருக்கும் திராசு ரொம்ப வெயிட்டா இருக்கு. அவன் கிழனிக்கே இழுத்துக்கிட்டு வருது. ஏற்கனவே ஆளும் கணம். அவன் ஆளு சவுட்டு திராசும் கணம். அவன் கிழனிக்கு வரும்ல. விஸ்வகர்மா அகஸ்தியரை அழைத்தார். அகஸ்தீஸ்வர பெருமாளே என்ன இத்தனை வேலை எல்லாரும் உட்கார்ந்து நிறுத்து பார்த்தோம். ஆமா எடை கூடுதல் இல்ல. நீர் உட்கார்ந்த உடனே எடை ரொம்ப கூடுதலா இருக்கு. எடை கிழனிக்கே எழுதுக்கிட்டா போகுது. ஆகையினால் தென்போதிகை தணிக்க நீர் தான் போகணும். தென்போதிகை தணிக்க நீர் தான் போகணும். நான் போக வேண்டுமா என்று திராசை பிடித்தார். திராசு கனமா இருக்கு. அந்த அதிர்ச்சியில அந்த திராசை பிடிச்சு பார்த்தார்ல. திராசு கனமாலா இருக்கு. என்ன சூழ்ச்சி நடந்து யாருக்கு தெரியும்? ஐயா விஸ்வகர்மா என்ன அம்மையப்பன் கல்யாணத்தை காண விடாமல் பார்க்க விடாம என்னை நீர் பூலோகம் அனுப்புகிறீரா? என்ன பூலோகத்துக்கு போக சொல்லுகிறா? நாம் பூலோகம் போனாலும் நீர் அம்மையப்பன் கல்யாணத்தை காண விடாமல் கள்ளத்திராசு அடித்து வந்ததுனால இன்று முதல் எடுத்த தொழில் அனைத்து உமக்கு முன்னேறி வரும். தொட்ட தொழில் தொடங்குமா? விருத்தியா வருமா? நினைத்தது நிறைவேறும், தொட்டது தொடங்கும், எண்ணியதும் ஈடேறும்.
அப்படியா? ஆமா, கண்ணால் கண்டா கையால் செய்வீர். ஆமா. அப்படி ஒரு தத்துவம் உமக்கு இருந்தாலும் உமக்கு இருந்து அடிக்க பறந்து போகன்னு சாபம் கொடுத்தார். அப்படி சாபம் கொடுத்தார்லா? ஆ ஆ எப்படி இருக்கு? அப்ப இருந்து அடிக்க பறந்து போகுதா? ஆமா. அப்படியா? இந்த சொல்லுவாங்களே இருந்து அடிக்க பறந்தவன 10 ரூபா கூட மிஞ்ச மாட்டேங்குன்னு சொல்லுவோம். நேமிதம் தொட்டில் பிள்ளை நேமிதம் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆமா, உங்க வீட்டில் யார் வீட்டில் இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். தொட்டில் பிள்ளை நேமிதம் வைத்திருக்கும் பக்தர்கள் கோவிலுக்கு தொட்டில் பிள்ளை நேமிதம் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பெயர்களை உங்கள் பெயர்களை வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்பந்தான் மேளம் அனுப்ப முடியும். அதனால தொட்டில் பிள்ளை வைத்திருக்கக்கூடிய நேமித பக்தர்கள் கோவிலில் வந்து தங்களுடைய நேமித பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி ஆதி கைலாசத்திலே அகஸ்திய பெருமாள் விஸ்வகர்மாவுக்கு சாபம் கொடுத்த போது விஸ்வகர்மா அகஸ்தீஸ்வரரை அழைத்தார். பிறகு இவர் சும்மா சாதாரண ஆளா? இவர் கொடுத்து அவர் எங்க விடுவாரு? பிரம்மாவுக்குள்ள சமமான ஆள் இல்லையா? ஆமா. அகத்தீஸ்வரா, எங்களுக்கு இருந்து அடிக்க பறந்து போகணுமானா பறந்து போனோம்னு சொன்னா நாங்களும் உமக்கு சாபம் தருவோம். என்ன? நீர் தென்போதுகை தணிக்க எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் ஆமா உம்மை தனியாக வந்து யாரும் வணங்க வர மாட்டார்கள். தனியா வந்து யாரும் கும்பிட மாட்டீங்களோ? நீர் இருக்கும் இடமெல்லாம் வண்டு தும்பிகள் அடைந்து பாலடைந்த வனமாகி ஆமா ரீம்கார சத்தத்தோடு தனியாக வீற்றிருப்பீர் போரும். அப்படி இவர் சாபம் கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு தென்பொதிகை ஆகிய ஒத்த பொதிகையில அகஸ்திய பெருமாள் தனியா ஐயா உட்கார்ந்து இருக்கார். ஒத்தையில உட்கார்ந்து இருக்காரா? துணைக்கு போய யாரு 3 வரும் ஆளு துணைக்கு தாயம் விளையாட. ஆமா. ஆளு வந்து ஆண்டவா சிவபெருமாளே, என்ன நான் பூலோகம் போக வேணுமானா எனக்கு ஒரு என்னுடைய முகத்தை நான் பார்க்கும்படி தரணும்னா. தன் முகத்தை தானே பார்க்கணுமோ? ஆமா. அது எப்படி பார்க்க முடியும்? காலக்காரனே, நம்ம முகத்தை இதுக்கு முன்ன நம்ம எப்படி பார்த்தோம்? இந்த தண்ணியில அதுலலாம் தெரியாது. குத்துப்போனி இருக்கு இல்லையா, அதுல தண்ணிய ஊத்தி வச்சு உங்க முகத்தை அதுல பாருங்க, தெரியாது. அதாவது குத்துப்போனி வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். சில்வர் முகம் தெரியாது. அதே மாதிரி ஈயம் பூசின குத்துப்போன்லயும் வச்சு பார்த்தா நம்ம முகம் சரியா தெரியாது. மண்பானை இருக்கு பாருங்க, மண்பானை வாய் ஒடுக்கமானது. ஆமா. அது நிறைய தண்ணிய ஊத்தி ஒரு ஓரமா தூக்கி வச்சிட்டோம்னா இருட்டா தெரியும். அந்த இருட்டுல தன் முகம் தெரியுமா தண்ணிக்குள்ள? அப்ப போய் பார்க்கணும். அப்ப போய் நம்ம முகத்தை பார்க்கணும். ஆமா. நம்ம முகம் நல்லா தெரியும் பாத்துக்கோங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த காலம் அப்படித்தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆமா. அதனால அகஸ்திய பெருமாள் என் முகத்தை நான் பார்க்கணும், தன் முகத்தை தானே பார்க்கணும். உடனே விஸ்வகர்மா ஒரு முளக்கோலை அளந்து, அப்ப வந்து ஒரு முளை வளர்க்கலாம் வச்சிருப்பாங்க. ஆமா. இப்பமெல்லாம் டேப் வச்சிருக்காங்க. அப்பமெல்லாம் அடிக்கணக்கு அடி வச்சிருப்பாங்க. இப்பமெல்லாம் அளக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காங்க? டேப். அப்ப வந்து இந்த அடி கடிச்சிருப்பாங்க. அடி மட்டை. ஆமா ஆமா. ரசம் மட்டும். ஆமா. அப்ப அது கிடையாது. அப்ப ஒரு முளக்கோலை எடுத்து ஒரு முளை ஓலைய கையில எடுத்து, ஒரு முளம்னா எத்தனை அடி? இதான் ஒரு முளம். தச்சுக்கு ஒரு முளம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒரு முளக்கோலை எடுத்து பூமியை சமமாகவே கீறி அதை கண்ணாடியாகவே செய்து அகஸ்தியர் கையில் கொடுத்து உன் முகத்தை அதுல பாருமேனார். அதுக்கு பிறகு தான் கண்ணாடியை பெரிய செஞ்சிருக்காங்க. ஆமா. அப்ப கூடுதல் கண்ணாடி வந்து எசக்கம் கோயில கண்ணாடி எடுக்கலாமா? எடுக்கலாமே. அதாவது எசக்கியமா வந்து ரொம்ப இறக்க குணம் படைச்ச தாய். பொருத்தவா நம்பினா அம்மன் நடராஜ. ஆமா. நம்பலனா அவதான் யமன். அவ எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய கொடை வள்ளல்.
ஓ, கொடுக்கக்கூடியவளா? ஆமா ஐயா. அண்ணே, என்ன? இசக்கியமாலை நம்ம பார்த்து ரசிக்கலாம், ஆமா, பெருமையா பேசலாம். பேசலாம். அம்மால யாராவது நக்கல் பண்ணிட்டாங்க, அம்மா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொன்னா பின்னாலே வந்துருவாளாம். ஆ? போயிருவா. இவங்க எத்தனை கோயில நாலு அம்மால பார்த்து ரசிச்சு அம்மா எப்படி இருக்கா பாத்தியான்னு பெருமையா பேசினோம்னா சந்தோஷப்படுவா. சந்தோஷப்படுவா. அப்படி இருக்கா என்ன அம்மா பல்லப்பாரு கண்ணப்பாருன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, பின்னால தொடர்ந்து வந்துருவா, ஆ, விட மாட்டா அவள. அதனால அம்மா இசைக்கம்மா சாதாரண தெய்வம் இல்ல. இவங்க எத்தனை கோயில கண்ணாடி தூக்கிட்டு வந்திருக்கா சிங்கம் கோயில்ல. கண்ணாடி சீப்பு வளையலெல்லாம் நம்ம எடுத்தா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா, ஆ? ஒன்னும் சொல்ல மாட்டால. அப்படியா? எளிய நம்மளாம் நிறைய கோயில்ல கண்ணாடி எடுத்து தந்திருக்காரு எனக்கு. நானும் இன்னும் இசைக்கம் கோயில் கண்ணாடியை தான் வச்சிருக்கேன். தர்ம புண்ணியாட்டி பார்த்துக்கோங்க. ஆ? எந்த பொருளும் அம்மா எடுத்துட்டு போவாதேன்னு அவ மறிச்சதில்லை. என்ன 10 தடவை அவட்ட கண்ணாடி எடுத்தோம்னா ஒரு தடவையாவது நம்ம கொடுக்கணும்ல. கொடுக்க அப்படியா? அப்படி கண்ணாடியாகவே செய்து ஆமா அகஸ்தியர் கையிலே கொடுத்தார். சரி, கொடுக்கும் போது அகஸ்திய பெருமாள் அழைத்தார் பகவானை. என்ன? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆண்டவா இறைவா, அகஸ்திய மகாமுனிவர் உலகம் சமநிலப்படுத்த பூலோகம் போக போறார். பூலோகம் போறாரு. நாம் கல்யாண கோலத்தை அவர் இனி என்று காண்பது. என்னைக்கு அவர் போய் பார்க்க முடியும்? அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், அகஸ்தியரே, என்ன? தென்போதிகை தணிக்க நீர் பூலோகம் செல்லும் பொழுது ஆமா குற்றாலத்திற்கு மேல் செண்பகாதேவி அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு. இப்ப இருக்கத்தானே செய்யுது. திரிகூடமலை சித்ரா நதியின் பக்கத்திலே ஆமா செண்பகாதேவியிலே நீர் அமர்ந்திருந்தீரானா சொல்லா. இப்ப கூட அன்னைக்கு செல்லுல போட்டு விட்டு இருந்தாங்களே, என்ன? செண்பகாதேவியில இருந்த அந்த காலத்துல என்னடா? சித்ரா பௌர்ணமி அன்று மஞ்சள் மழை பொழியுமா. அந்த காலத்துல மஞ்ச மழை பேஞ்சிருக்கத்தான் செய்யுது. செல்லுல போட்டிருந்தாங்க. அடையாளம் எப்படி இருக்கும்? ஆத்துல மஞ்சேரும் தண்ணி வந்துச்சுயா. அப்படி அப்ப மஞ்சளை கரைச்சு விட்டுருப்பாங்களோ? ஆமா, இந்த சித்ரா பௌர்ணமியில அப்ப மஞ்சளை பொடி கரைச்சு விட்டுருப்பாங்க. இறைவனுடைய அருள். அதானே காக்க. அப்ப அகஸ்திய பெருமாளை அழைத்து நீர் குற்றாலத்திற்கு மேல் செண்பகாதேவிங்கிற ஆலயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆமா அன்று சரி, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியிலே ஆமா இரவு எங்களுக்கு கல்யாணம். ஓ, அந்த கால முறை கல்யாணம் முறை இரவுலாம் நடந்திருக்கு. அந்த காலத்து கல்யாணம் பூரா ராத்திரி தான் கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப நீ உனக்கு கல்யாணம் பண்ணது 10 மணிக்கா? அதானே காக்க. அதாவது அந்த காலம் மக்களுக்கு பகலெல்லாம் காட்டு வேலை. ஆமா, அதனால இரவு வருவாங்க, பந்தி போஷணங்கள் நடக்கும். இரவு 12 மணிக்கு இது திருக்கல்யாணம். ஓ, நைட்டு 10 மணிக்கு மேல சாப்பாடு வைப்பாங்க. ஆமா. இப்ப நைட்ல 12 மணிக்கு மக்கள் வருவாங்களா? நைட்ல சோறே சாப்பிட டாக்டரே சொல்லியிருக்காரு. அப்படியா? அதனால நைட்ல சோறு சாப்பிட முடியுமா? சாப்பிட கூடாது. கோயில் கொடைக்கு மக்கள் வந்தாலே சாம பூசை எப்ப நடத்துவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குவேன். ஆமா. ஏன்? என்ன? சீக்கிரம் போய் ஓய்வு எடுக்கத்தான். பிள்ளைகளுக்கு வேலை அதிகமாயி போச்சு. நேரத்தெல்லாம் நீ வராம போயிட்ட. ஒரு 10-20 பேர் நம்ம அக்கா தாய்மார்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-20 பேர் வந்திருந்தாங்க. 1 மணி தாண்டிச்சு. யாத்தா நாளைக்கு நேரம் இல்ல, வீடு வாசம் மொழிவி கழுவணும். ஆமா, மாவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வைக்க அயத்துட்டேனே. விடியா காலம் புளிச்சிருக்காது, மழை வேற பெய்யுது அப்படின்னு 1 மணி வரைக்கும் கரெக்டா உட்கார்ந்தாங்க ஐயா. ஆமா, 1 மணி கரைஞ்சது. வீட்டுல உள்ள வேலை ஞாபகம் வந்துச்சு பாத்துக்கோங்க. எல்லாரும் போயிட்டாவோ? ஆமா ஆமா. மாரியம்மக்கா நாளைக்கு பகலைக்கும் நைட்டுக்கும் இருக்கத்தானே போறாவோ, படிக்கத்தானே போறாவோ. நாளைக்கு ஃபுல்லா உட்காரணும்ல கோயில்ல. அதனால இன்னைக்கு போயிட்டு வரோம்க்கான்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாவோ. ஆமா, அவ போனாவா, நாங்களும் அவங்க பின்னால 1 மணி நேரம் கழிச்சு நாங்களும் போயிட்டோம். அவ்வளவுதானே. அப்ப இம்பிட்டு வேலையெல்லாம் கிடையாதுல்ல. இப்ப பாடு கூடி போச்சு, அதனால இருக்க முடியாது. இது நம்ம வேலைகளை யாரு பார்க்க? அது அந்த பொருள் அங்க வச்ச பொருள் அப்படி அப்படிதான் இருக்கும். முதல்ல அந்த காலம் என்ன, தொழிலாளியே விடிய விடிய வில்லு படிப்பாங்க. ஆமா, 9 மணிக்கெல்லாம் வில்லு வச்சாங்கன்னா
9 10 மணிக்கு. ஆமா அந்த காலம் 9 மணிக்கே வரிஞ்சு கட்டி நிப்பாங்க வில்லுக்காரங்க. ஆமா அப்படி தொழில் பார்த்தாங்கன்னு வைங்க, சரி. சூரியன் உதயமாகும் போதுதான் இங்க சாஸ்தா பிறக்கணும்ன்றவாங்க. ஆ இருந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆ ஆ, நாங்க படிக்க தயாரு. இருக்கணும்ல, ஆமா. அதானே ஆள் இருந்தா தானே தொழிலுக்கு மரியாதை. இப்ப அப்ப இவ்வளவு வேலை கிடையாது. வயக்காட்டுக்கு வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டு வாசல்ல முத நாளே பசுமாடு சாணியை கொண்டு வந்து முழுவுவாங்க. மறுநாள் கோயில உட்காந்துக்கிடுவாங்க. 3 நேரமும் விடியாக்காலம் 8 மணிக்கே சோத்தை பொங்கி பானை நிறைய வச்சிருவாங்க. இப்ப ஒரு வாரம் சோற பொங்கி பசிச்சவோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு கோயில சமக்கலமோ பாயோ அவன் தொட்டில கட்டி போட்டு சாக்கோ கொண்டு விரிச்சு போட்டுருவாங்க. தொட்டில் பிள்ளையும் பந்தலுக்கு வந்துடும். ஆமா. அப்போ இப்ப அப்படி வருமா? இப்ப அப்படி இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போச்சுன்னா விடியாக்காலம் எந்திக்கும், ஆத்துல போய் ஒரு முங்கு போடும், ட்ரெஸ்ஸை மாத்தும், மஞ்சள் பைக்குல ஒரு சிலையடை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிரும். இப்ப அப்படியா? அப்படி கிடையாது. இப்ப பிள்ளைகள் அப்படியா போகுது? தாய்மார்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா 5 மணிக்கே எந்திக்க வேண்டிய இருக்கு. அவ படுத பாடு அவளுக்கு தானே தெரியும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஆமா அதுவளுக்கு காபி போட்டு கொடுத்து பல்ல தேய்ச்சி விட்டு அவளை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டு, ஆமா கழுத்துல டை, கால்ல ஷூ, சாக்ஸ், ட்ரெஸ்ன்னு மாட்டி, ஆமா சாப்பாடை ஊட்டி விடங்களையோ விடியாக்கால சாப்பாடு மத்தியான சாப்பாடை ரெடி பண்ணி, ஆமா அவ பஸ் அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள வேன் வரங்குள்ள அந்த அம்மா படுத பாட பார்த்தா எல்லாம் ட்ரெஸ் பண்ணி முடிச்சு கார்ல வேன்ல ஏறணும். அம்மா தூங்கும். நாமலாம் படிக்கையில ஒரு மஞ்ச பைதான். அப்ப இப்படி எல்லாம் கிடையாது. இப்ப வேலை அதனால அதிகமாயி போச்சு. சார் நமக்கு என்ன உண்டு? இப்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லையா? உண்மைதானே. அப்ப அப்படி இல்லையே. ஏலே அப்பா யாருக்காண்டி சொல்றேன், படிச்சா படி படி, இல்லன்னா 10 பண்ணிய பத்திக்கிட்டு போ, எனக்கு என்னன்னு விட்டுருவாங்க. இல்ல மாட்டை பத்தி மேயி. இப்ப அப்படி இல்ல. பிள்ளைகள் படிக்காட்டலும் அடிச்சு திருச்சி படிக்க வச்சே ஆகணும். ஏமனா படிப்பு முதலிடத்துல இருக்கலாம். அதனால படிக்க வைக்கணும் பிள்ளைகள. அதனால வேலையும் அதிகமாயி போச்சு. அதனால மக்களை நம்ம எல்லாம் குறை சொல்ல முடியாது. கூடாதுல. வேற என்ன செய்ய முடியும்? அதே போன்ற ஆதி கைலாசத்திலே ஆமா ஆண்டவன் சொன்னார், என்ன குற்றாலத்திற்கு மேலே செண்பகாதேவிங்கிற ஆலயத்திலே போய் நீர் அமர்ந்திருக்க வேண்டும். நீர் அமர்ந்திருந்தா அந்த சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு திருக்கல்யாணங்கள். இப்ப இரவு அது 12 மணிக்கு தான். ஆமா பத்தியலா. இந்த காலம் மக்களால் முழிக்க முடியாது. அதுவும் காலம் ரொம்ப மாறி போச்சு. 10 மணி 10:30 கல்யாணம். அதனால காலையில முகூர்த்தம், காலையில 10:30 மணிக்கு சாப்பாடு வச்சாகணும். காலையில எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு பொங்கல் இட்லி எல்லாம் போட்டு சாப்பாடு முடிச்சிருவாங்க. காலைல அந்த முகூர்த்தம் முடிஞ்சோட சாப்பாடு வச்சிருவாங்க. பத்தியலா 10:30 மணிக்கு பந்தி வச்சாகும். வச்சிரணும்ல பரவே. ஆமா மக்கள் அவதுக்கு மேல வரதுக்கு சாயந்தரம்னா ஆமா பாட்டி வைக்க ஆரம்பிச்சுறாங்க, டீ பாட்டி. அதனால அது டைம் இருக்காதுல. இந்த சுகர் பிரஷர் வந்த உடனே என்ன சோறு 3 தரமும் சாப்பிட முடியாது. சாப்பிடக்கூடாது. அதனால விடியா காலமும் சாயங்காலமும் டிஃபன் ரெடி பண்ணணும். ஆமா அதனாலதான் இப்ப காலை சாப்பாடை முடிச்சிட்டு மாலை வேளையில டீ பார்ட்டின்னு ஒண்ணு வைக்காங்க. ஓ டீ பார்ட்டி. அப்ப இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அதெல்லாம் யாது. இரவு கல்யாணத்தை முடிப்பாங்க, மக்கள் வருவாங்க, சாப்பாடுவாங்க, வீட்டுக்கு போயிருவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. அதனாலதான் அந்த காலம் கைலாசத்திலையும் பகவான் பார்வதிக்கும் திருக்கல்யாணங்கள் இரவு நடந்திருக்கு. ஆமா இந்த 12 மணிக்கு இங்கு நடக்கும் கல்யாணத்தை நீர் அங்கு நடப்பதாகவே கண்டுகளிக்கலாம். ஓ எல்லாரும் அதை கண்டுகளிச்சிருக்கலாம். அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டார். ஆமா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு மஞ்சள் மழை பொழியும். ஓ அந்த காலத்துல மஞ்சள் மழை பெஞ்சிருக்கு. மஞ்சள் மழை அன்றுதான் எங்களுக்கு கல்யாணம். ஆமா அப்படியே ஆகட்டும் என்று அகஸ்திய பெருமாளோ ஆமா உலகம் சமநிலைப்படுத்தி வருகிறேன் என்று பூலோகம் புறப்பட்டு ஆமா பகவான் கையில இருக்கும் கங்காச்சலம் கமண்டலத்தையும் வாங்கி கொண்டு வருகின்றார். ஓ சேர்த்து வாங்கிட்டாரோ. அப்படி வருகின்ற பொழுது ஆதி கைலாசத்திலே மறுபடியும் கல்யாண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா அந்த வேளையில் ஆதி பராசக்தி ஆண்டவனை அழைத்தா, சுவாமி இறைவா 33 கோடி தேவ முனிவர்கள் எல்லாம் உங்க பக்கம் தானே நிக்கிறாங்க. ஆமா இந்த கைலாசத்துல எனக்குன்னு என் பக்கம் என்னுடைய அண்ணி மதினி, ஆமா லட்சுமி தேவியும் மருமகள் கலைமகளும் தான் நிற்கின்றார்கள். நிக்காங்களா? வேற யார் நிக்கா? ஆகையினால் தெய்வலோகத்து ரம்பையர்கள் முன்பாக திருநடனம் ஆடுவார்கள். ஆமா எனக்குன்னு என் பக்கம் தோழின்னு ஒரு பெண்ணு இல்லையே. எனக்கு தோழி படி 2 பெண்கள் வேண்டாமா?
ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும் வார்த்தைகளோ ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆண்டவா பகவானே பகவானே கைபிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் பெண்கள் வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் சாமி வெற்றிலே சுருள் மாடிக்க விதவிதமா பெண்கள் வேணும் தட்டாங்கள் விளையாடு ஆசிமார் பெண்கள் வேணும் ஆடி வர பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் பாடி வர பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் போடு 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 சாமி வெற்றிலை சுருள் மாடிக்க விதவிதமா பெண்கள் வேணும் பல்லாங்குழி விளையாடு வாங்கிமார் பெண்கள் வேணும் தட்டாங்கள் விளையாடு தாசிமார் பெண்கள் வேணும் எண்ணி எட்டு நாளுக்குள்ள 7 8 பெண்கள் வேணும் 10 8 நாளுக்குள்ள 10 8 நாளைக்குள்ள எனக்கு 18 தோழி பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் போடு 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 18 நாளுக்குள்ள போடு 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 ஆண்டவா பகவானே பரம்பொருளே பகவானே பரம்பொருளா கைலாசத்திலே எனக்கு இன்னையில இருந்து ஆமா கைபிடிக்க தோழி கால் பிடிக்க தோழி தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் எனக்கு தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் வெற்றிலை சுருள் மடிக்க எனக்கு விதவிதமா தோழி வேணும் அப்படின்னு பார்வதி கேக்கா பல்லாங்குழி விளையாட பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு பாண்டியாட்ட ஆடுவதற்கு 7 8 நாளைக்குள்ள எனக்கு 7 8 தோழி வேணும் ஆமா 18 நாளைக்குள்ள எனக்கு 18 தோழி வேணும் எனக்கு 18 தோழி பெண்கள் வேணுமா ஆண்டவா அப்ப ஆண்டவன் சொன்னார் அம்மா பார்வதி ஏ ஈஸ்வரி திடீர்னு தோழி பெண் கேட்கறிய நான் எப்படி கொடுப்பது அதுக்கு நாள் பார்த்து தினம் குறிக்க வேண்டாமா ஏற்கனவே உனக்கு கைலாசத்துல ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் இருக்கிறாங்க ரம்ப இருக்கா உருவசி இருக்கா மேனகமா இருக்கா ஆண்டவா இறைவா இந்த ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள் அவங்களுக்கு என்றுமே தெய்வலோகத்துல இந்திர சபையில் ஆடக்கூடிய தேவதாசிகள் ஓ இந்திர சபையில அவர்களை அழைத்து நான் ஏவல் பணிகளை செய்ய சொல்ல முடியுமா ஆட சொல்ல முடியுமா முடியாதுல இப்போ நம்ம கட்டக்காரர் நம்ம மருமவனை கூப்பிட்டு ஐயா கடைக்கு போயிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க நம்ம சொல்லலாம் நம்ம மாமாவை கூப்பிட்டு சொல்ல முடியுமா அவர் தாளத்தை வச்சு போக முடியாதுல பெரிய மனுஷம்ல இப்ப அத மாதிரி உடுக்கார போய் நம்ம கடைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா உடுக்க வச்சுட்டு போக முடியாதுல உடுக்க வச்சுட்டு போக முடியாது போக முடியாது போக முடியாது
ஆளு வேணும்ல. ஆமா அதனால அவர்களெல்லாம் தெய்வலோகத்திலே ஆமா இந்திர சபையில் ஆடக்கூடிய தேவதாசிகள் ஆமா எனக்குன்னு தனியாக தோழி வேணும்னு. ஏன் பக்கத்துல ரெண்டு பக்கமும் இருக்கணும்ல? அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான், என்ன அம்மா தோழி பெண்ணை பிறவி செய்ய என்னால் முடியாது, என்னால பெரிய செய்ய முடியாது. உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டது பிரம்மதேவன் தானே. யாரு வந்த பிரமாவா? நான்முகன் பிரம்மதேவன். நான்முக பிரமாணா மகாவிஷ்ணு திருமுகம்ல. அந்த நான்முகன் பிரம்மதேவனை அழைத்து நான் தோழி பெண்ணை பிறவி செய்து கொண்டு வருகிறேன் என்று ஆமா ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் பகவான் பிரம்மனையவர் அவளைத்து வாருமையா பிரம்மதேவா, வாருமையா பிரமதேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. ஆதி கைலாசம் தன்னாதிலே ஆதிசக்தி பார்வதிக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள, எண்ணி 8 நாளைக்குள்ள 7 8 தோழி வேணும். 10 8 நாளைக்குள்ள 10 8 தோழி வேணும். அவளுக்கு கைபிடிக்க தோழி வேணும், பெண்கள் வேணும். பெண்கள் வேணும், கால் பிடிக்க பெண்கள் வேணும், பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். எனக்கு கால் பிடிக்க போட் 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 போட். ஐயா பல்லாங்குழி விளையாட பாங்கிமார் பெண்கள் வேணும். பிரம்மதேவன் இடமாதிலே பகவானும் சொன்ன போது ஆண்டவன் எது சொல்வார்? ஐயா பிரம்மதேவரே, நான்முக பிரமா எண்ணி 8 நாளைக்குள்ளே படைக்கப்பட்ட தத்துவம் உமக்கு இருப்பதினாலே பார்வதா தேவிக்கு தோழி பெண்கள் வேண்டும். தோழி பெண்கள் வேணும் என்று நீர் தோழி பெண் கொண்டு வந்து கொடுத்தாதான் பார்வதிக்கு எனக்கும் அங்க திருக்கல்யாணம். இல்ல கல்யாணம் அப்படியே அந்தரத்தில் நிக்கட்டும். ஆமா என்ற ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது ஆமையோ அந்த வேளையிலே பிரம்மதேவன் பார்த்தார். அந்த நான்முகம் பிரமா வந்து பார்த்து எண்ணி 8 நாளைக்குள்ள தோழி பெண்ணை பிறவி செய்ய முடியாது. ஐயா முடியாது. 48 நாள் ஒரு மண்டலம் ஆக வேண்டும். ஓ மண்டல பூஜை செய்யணுமா? 48 நாள் ஒரு மண்டலம் ஆனாதான் தோழி பெண்ணை கொண்டு வர முடியும். ஆமா அப்பதானே நான் பிறகிய முடியும். அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவன் வரமளித்தார். ஆமையோ வரங்களை வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு வாராரே பிரமதேவா. ஆண்டவா, கண்டிப்பாக தாங்கள் கேட்ட தோழி பெண்களை கொண்டு வருகிறேன். ஆமா ஆனா தோழி பெண்ணை கொண்டு வரும்போது எப்படி இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிடணும். நான் எப்படி பிறை செஞ்சு கொண்டு வந்தாலும் ஏத்துக்கிடணும். அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவன் வரமளித்த போது ஆமா பிரம்மதேவனோ பிரம்மலோகத்துக்கு வருகின்றார். பிரமலோகம் பூங்கா வனத்துக்கு வந்து பிரம்மலோகத்திலே பிரம்மனுடைய பூங்காவனன் அந்த வனத்திலே வந்து ஆமா தோழி பெண்களை பிறவி செய்யணுமான என்ன செய்யலாம்? அதுக்கு நாள் பார்த்து தெலங்குறிச்சி நாளான நாளையிலே ஆமையோ நல்ல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமையில அருணன் உதயம் போல் அதிகால பொழுதிலே அதிகால கால பொழுதிலே வந்து அந்த பிரம்மதேவனோ ஆமையா அண்ணாச்சி எசக்கண்ணே ஆமா காலை பொழுதிலே ஆண்டவன் சொன்னபடி நாம் தோழி பெண்களை பிறவி செய்ய வேண்டும் என்று பிறவி செய்ய வேண்டும் என்று சாந்தி கொண்டு நல்ல தரைமேழுகி சந்தனத்தாரம் போட்டு பாலாலே தரை
நல்ல தரமொழுகி தரைமெழுகி மஞ்சளாலே போட்டா மஞ்சளாலே கோலம் போட்டா மஞ்சளாலே போடு 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 ஐயா கோலம் போட்ட இடமதியில குருத்து வாழைகளை விரித்து நாயகரை பிடித்தாரே நாளி நிறமறக்க தெச்சனை தேங்காபலம் தீபதூபம் ஏற்றி வைத்து பிரமதேவா கோலம் போட்ட இடமதியில மாமையா படைக்கப்பட்ட பிரம்மதேவன் 2 பீடம் அதை போடுவாராம் 2 பீடம் அதை போட்டல்லவோ பிரம்மன் பீட்ட இடத்துக்கு பிரம்மன் போட்ட பீடத்துக்கு பிரம்ம பீடம் என்று பேர் எழுதி யாராம எழுதுவாரா பிரம்மதேவன் போட்ட பீடத்திற்கு பிரம்ம பீடம் என்று பேர் நாமங்களை எழுதினார். ஓஹோ அதான் பிரம்மபீட பீடத்துக்கு பிரம்மபீடம் எழுதிட்டாரு பத்தியலா பிரம்ம பீடம் என்று பேர் நாமத்தை எழுதி ஆமா பிரம்மதேவனோ 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் ஊன் உறக்கமில்லாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அரணாரை மறக்காமல் அந்த பிரம்மலோகத்திலே பிரம்மன் போட்ட பீடங்களுக்கு முன்பாக பிரம்மதேவனும் பூசை செய்தார். அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆமா அல்லும் பகலும் 60 நாள் வரைக்கும் அந்த பீடத்துக்கு பூஜை செய்தாரு. 2 பீடங்களுக்கு முன்பாக இருந்து பூசை செய்தார். அந்த பீடம் போட்டு மாலை ஓட்டு மஞ்சள பூசி பிரம்மதேவன் பீடத்தை பிடித்ததனால் அதுக்கு பிரம்மபீடம்னு பேர். அதனால பிரம்மபீடம்னு பேர் கொடுத்திருக்காரு. பிரம்மபீடம் என்று பேர் நாமத்தை எழுதி ஆமா அதுக்கு பிச்சிப்பும் மஞ்சனே மாலை எல்லாம் சாத்தி அது ஏமனா அவளுக்கு வந்து பிச்சிப்பூ மாலை மஞ்சள் தானே பிடிக்கும் அவளுக்கு அதான் நம்ம சாத்தணும். 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூசை செய்து கொண்டிருக்க 48வது நாளையில 48 நாளையில நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையிலே ஆமையோ மதிய உச்சி வேளையில ஆமா மதிய உச்சி வேளையில ஆமையோ நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆமையா பிரம்மதேவனோ பொன்னால் பிரம்பெடுத்தார். ஆமா அப்படி கையில பிரம்பு எடுத்துக்கொண்டு பொன்னால் பிரம்பெடுத்து ஆமா ஆமையா 2 பீடத்தையும் பிரம்மதேவன் தட்டுகின்றார். எப்படி எப்படி ஐயா பிரம்மலோகம் தன்னாதில பிரம்மன் பிடித்த பீடத்திலே படைக்கப்பட்ட பிரம்மதேவன் பொன்னால் நல்ல பிரம்பெடுத்திய பீடத்தில தட்டுவாரா 2 பீடத்திலும் தட்டும் போது பீடம் 2 வெடிக்குதையா திரும்ப தட்டும் போதையா பீடம் 2 வெடித்த போது 2 நல்ல பீடத்திலும் வீர நல்ல சொருபத்தோடு பெண்ண வேணும் பிறந்து வாரா வீர நல்ல சுருவத்தோடையா அவ
பிரம்ம பீடத்தில பிறந்தவளும் பிறந்தவளோ ஆட்சுதை வடிவம் கொண்டல்லவோ கொள்ளலவோ பெண்ணவளும் பிறந்து வாரா பிறந்து வாரா பேய் முகம் கொண்டலவோ கொள்ளலவோ ஒரு பெண்ணவளும் அங்க பிறப்பாளா ஆமா 2 பெண்ல பிறந்து வாரா பார்க்கறதுக்கே பயமா இருக்கும் அப்பேற்பட்ட பெண்ணுலவா வீரப்பல்லும் அவளுக்கு விரிசடையும் கடையும் விரித்தாடும் தலைமுடியும் கோரவாயும் கோரப்பல்லும் கோரமுக கண்ணழகும் தன்னழகுவா அப்பு நல்ல சடையோடையா சடையழகும் சடையழகுவா ஆங்கார கோலத்தோடையா சடையோடே அவ அவதரித்த வேளையில ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆதாளே போட்டு வாரா 2 பெண்ணாவளோ ஓட் 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 அவ ஓடி வாரா ஆடி வாரா ஐயா ஆடி வாரா உள சத்தோ போட்டு வாரா அவ பாடி வாரா ஐயா பிரம்ம பீடத்திலே பிறந்ததாலே பிறந்ததால பிரம்ம சக்தி என்று ஒரு பெயரு பேய் முகத்தோடு வந்ததாலே பிறந்ததால வந்ததாலே பிறந்ததால ஏ பேச்சி அம்மா வந்தன் பேரையா ஓடியா 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 ஏ பியாச்சி பரவராஜுதா எம்மா பேச்சி பிரம்மகுல ராட்சுதையே ஆச்சுதையா பேராண்ட ஈஸ்வரிய ஈஸ்வரியா அக்காளும் தங்கையுமா அங்கேயுமா அவதரித்த வேளையில வேளையிலா எங்க பேச்சு பிரம்மகுல சக்திக்குத்தான் சக்திக்குத்தான் ஓடுங்கம்மா நீங்க ஒரு குலவ ஒரு குலவா ஒரு குலவ ஒரு குலவா பொன்னாடு மணி குலவா ஒரு குலவா அவளுக்கு வீரப்பல்லும் விரிசடையும் விரித்தாடும் முடியா பேச்சு பிரம்மகுல ராட்சுதைக்கு கோரவாயா கோரப்பல்லா 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 கோரமுக சந்தங்களா ஏ கோரப்பல்லா பல்லழகா அவளுக்கு அப்பு நல்ல சடையழகா அப்பு சடையழகும் சடையழகுவா ஆங்காரே கோலக்காரியா பேச்சி ராஜுதைக்கியா அவளுக்கு வடக்கே வந்து விழுந்த சட ஏ பேச்சி அம்மா ஏ பிரம்ம சக்தி அவ வடகடலும் பிரமராஜுதையா ஓடியா ஓடியா ஏ பேச்சி பிரமராஜுதா அம்மா தெற்கே வந்து விழுந்த சட சடா பிரம்ம சக்தி பேச்சி அம்மா பேச்சியம்மா பேராண்ட ஈஸ்வரிய ஈஸ்வரியா தெற்கே வந்து விழுந்த சட சடா விழுந்த சட சடா கடலும் விராடா ஏ ராஜுதைக்கியா ஓட் ஓட் ஓட்
நாலு பக்கம் விழுந்த சடா மேல் கடலும் நீராடா கீழு பக்கம் விழுந்த சட விழுந்த சடா விழுந்த சட விழுந்த சடா கீழ் கடலும் நீராடா பேச்சி ராத்துலகியா அப்பேற்பட்ட சுருவத்துல வந்து பிறந்திருக்கா மஞ்சள பாத்தியோட மேலாம் என் தாயாகிய பேச்சு பிரம்மசக்தியானவா அந்த பேச்சு பிரம்மசக்தி பிரம்மவிடத்துல பிறந்திருக்கா அவ அவதாரம் செய்து வரும் வேளையிலே அவதாரம் செய்யும் போது பிரம்மதேவன் பார்த்தார் ஆகா பார்வதிக்கு தோழியா கேட்டாளே பேயா இருக்காளா ஒரு பெண்ணோ பிரம்ம சக்தியாக இருக்கிறா அழகா இருக்காளா ராட்சுதை வடிவத்தை கொண்டவளாக இருக்கா இருக்கா பேய் முகத்தோடு இன்னொருது இருக்கா பாக்க நமக்கே பயமா இருக்கு இவளை அழைத்து கொண்டு போய் பகவான் கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்று ஆமா அந்த படைக்கப்பட்ட பிரம்மதேவனானவர் ஆமா ஆமையா கதங்க ரெண்டு வேற ரெண்டு பேர கதங்க இரண்டும் வேற இரண்டு பேர படைக்கப்பட்ட பிரம்மதேவன் இருவேரை அழைத்து கொண்டு அழைத்து கொண்டு அழைத்து கொண்டு கைலாசமாரார வருவாரா கைலாசோ வருவாரா கைலாசம் வரபோது கண்ணந்தங்க இடமாதிலே பிரம்மதேவன் ஓடி வந்து உதவி செய்த குழந்தையைத்தான் பகவானிடம் ஒப்படை ஒப்படைத்த வேளையில பிள்ளைகள் இருவேர்களுடைய அம்சத்தை பார்த்தா ஏவனா அப்பேற்பட்ட அழகெல்லாம் இருக்கா பார்வதி பயந்து ஓடுதா பார்வதியே பயப்படுதா பச்சியா பயப்படுதா இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடுனாதோ நீ கேட்ட தோழி பெண்கள் நான் ரெண்டு தோழி பெண்களை பெரிய செஞ்சாந்து கொண்டாந்து பக்கத்துல கொண்டாந்து விட்டுட்டேன் பார்வதியிடம் ஒப்படைக சத்தீஸ்வரியால் யாது சொல்வா யாது சொல்வா ஒப்படைக போடு 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 சுவாமி பகவானே பரம்பொருளே பெண்ணவளை கேட்டதற்கு ஆண்டவா நான் என்ன கேட்டேன் கேட்டேன் தோழி பெண் தானே கேட்டேன் எனக்கு பக்கத்துல இருந்து விளையாட கைபிடிக்க கால் பிடிக்க தோழி பெண்கள் கேட்டேன் இப்படி ரெண்டு பேய கொண்டாந்து என் பக்கத்துல கொண்டாந்து விட்டுட்டீடா அவன் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு மாலையும் மஞ்சனையும் தோழியாக நான் கேட்டேன் துடியாக நிற்கிறாளே துடியா நிக்க பச்சி பெண்ணாக கேட்டேன் பேய் முகமா இருவேரும் இருக்கிறார்கள் இறைவா அக்காளும் தங்கையும் பேயா நிக்காளா இவளை பார்த்து எனக்கு பயம் இல்ல என் பக்கத்துல எனக்கு தங்கைமார்களாக தோழியாக வச்சுக்கிடலாம் ஆமா ஆனா வரக்கூடிய இல்ல மக்கள் என்ன செய்வாங்க கண்டு பயந்துல போவாங்க என்ன செய்ய முடியும் பேய் முகமா இருக்கும் இவளை ஆமா இனிமேல் கைலாசத்திற்கு வச்சிருக்க கூடாது எல்லாருமே இந்த அக்காளும் தங்கையை கண்டு பயப்படுவாங்கல்ல இவளை பூலோகம் அனுப்பி விடுங்க இனி எனக்கு இவ தோழியே வேண்டாம் எவனா பாக்கிறதுக்கே பயமா இருக்கு எனக்கு வேண்டாம் அம்மா பார்வதி பார்வதி நீ தானே இந்த பெண்ணு வேணும்னு கேட்ட நீ தானே என்ன பெரிய சொன்ன ஆண்டவா இறைவா தோழி பெண் வேணுங்கிற ஆவல்ல கேட்டேன் அது உண்மைதான் உங்கள்கிட்ட கேட்டது உண்மைதான் இவளை பார்த்தா நீங்க பெரிய செய்யும் போது அங்கமெல்லாம் பதறது ஐயா ஏமனா என்னோட அங்கமெல்லாம் பதறன்னு சொன்னா பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் பேயா தெரியுதா பார்வதி கண்ணுக்கு பேய் முகத்துல ரெண்டு பேரும் அக்காள் தங்கச்சி இருக்கா பேய கண்டு யாரும் பயப்படாம இருக்க முடியுமா முடியாது
அப்பேற்பட்ட சுருவத்தில் இருக்க ரெண்டு வரும். அதனால் இப்படி பிறவி செய்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஆமா இவளை பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று ஆமோ பார்வதியும் சொன்ன போது சொன்ன போது பகவான் எது சொல்வார் எது சொல்வார் அப்படியா? இந்த சிறப்பான வேளையில இந்த சிறப்பான நேரத்துல அவ என்னென்ன உங்கள்ட்ட கேட்காலும் அத்தனையும் கையில கொடுத்துருங்க. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் என்ன பிரம்ம சக்தியா ஆகிய பேச்சு அம்மாளை அழைத்தா. பேச்சு பிரம்மசக்தி பேச்சு அம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. நீங்க அக்கால தங்கை வாங்க. அதிவெள்ளி கைலாசத்தில் அதிவெள்ளி கைலாசத்தில் ஆங்கார ஓங்காரமா பிறந்ததாலே ஆதி கைலாசம் ஆகாதம்மா. இங்க பூலோகம் போக வேணும் போக வேணும் புகழாக வாழ வேணும் வாழ வேணும். போடு போடு புகழாக வாழணும். போடு 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 போடு. அம்மா நாடு சுத்தி பார்க்கணுமே இங்க நலமுடனே வாழணுமே பகவானும் சொன்ன போது பார்த்தாலே பிரம்மசக்தி என் தாயான பேச்சு அம்மா பகவானுடைய இடம் அதில ஆண்டவ பகவானே பகவானே உங்க இஷ்டத்திற்கு என்னை பிறவி செஞ்சா அப்புறம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? நான் இப்படியே பூலோகம் போனா என்னை யார் மதிப்பார்கள்? யாரும் மதிப்பா ஆண்டவா. அதனாலே பிரம்மலோகத்திலே பிரம்மன் எங்களுக்கு 2 பீடம் போட்டு பிறவி செய்ததுனால ஆமா அதே பீடத்தை இந்த கைலாசத்துல எனக்கு போடணும் ஐயா. கைலாசத்துல மண்குளத்தி பீடம் போட்டு எங்க அக்கா தங்க 2 பேருக்கும் அக்கா தங்க 2 பேருக்கும் ஆதி வெள்ளி கையில 2 பீடம் அது போடணுமே. அதற்கு பிரம்ம பீடம் என்று சொல்லி பேர் நாம எழுதணுமே. பேர் நாமம் தான் எழுதி பூசையதும் செய்யணுமே. எனக்கு ஒரு வான பொங்கல் இட்டு பேச்சி அம்மாளுக்கு பச்சரிசி பொங்கல் இட்டு எனக்கு அது மட்டுமல்ல ஐயம்மா பிள்ளை மஞ்ச பிள்ளை ஆயசக்தி பேச்சுக்குத்தான் காதோலை கருவளைகள் தொட்டில் பிள்ளையோடு மஞ்சனை மாலை சாத்தி ஆயசக்திய வணங்கி வந்தா பூலோகம் போயிடுவேன் புகழாக வாழ்ந்துடுவேன். பேச்சு பிரம்மசக்தியவா பகவானிடம் சொன்ன போது ஆண்டவன் பகவானும் அப்படியா ஆட்டும் என்று ஆதி வெள்ளி கையில 2 பீடம் அத போடுவாராம். மண்குளைத்து போட்டு பேச்சு பிரம்மசக்தி பேர் நாமம் எழுதுவாரா. பேர் நாமம் தான் எழுதி பேச்சு பிரம்மசக்திக்கு தான் ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் பகவானும் என் தாயான பிரம்மசக்தி சக்தி கொண்ட பேச்சுக்குத்தான் மஞ்சனை மாலை சாத்தி முகம் கொண்டவளே என் தாயான பேச்சுக்கு பிச்சிப்பு மாலை சாத்தி மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை காதோல கருவளைகள் அத்தனையும் தானே வைத்து தொட்டில் பிள்ளை எடுத்து வைத்து
அம்மாளை வணங்கும் போது ஆதிவெள்ளி கையில அவ ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா பிரம்மசக்தி பேச்சுக்குத்தான் அதுக்கு வீரப்பல்லும் விரிசடையும் வீரப்பல்லாம் அம்மா விரித்தாடும் தலைமுடியா வாடியா போடு போடு ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய பகவான் 2 பீடத்தை போட்டு 2 பீடத்தை போட்டாங்க. இந்த பிரம்ம பீடத்திலே பிறந்தவார் ராட்சசையாக வீர பல்லும் விரு சடையும் கோர வாயும் கோர பல்லுமா இருக்கிறார். அப்பா அப்பு சடா 1000 கண்ணுடையாள நிக்கா. அப்படி 2 பேர்களுக்கும் 2 பீடங்களை போட்டுக்கொண்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி நல்ல மஞ்சள் நிறைய பூசி மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அவளுக்கு பிடிச்ச அம்மா காதோலை கருவளைகள் இந்த பேச்சு பிரம்மராட்சிக்கு தொட்டில் பிள்ளை எடுத்து வைத்து ஆமா என் தாயாகிய பேச்சு பிரம்மசக்திக்கு அங்க மத்தியான கூட சிறப்பாக ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா ஆதி கைலாசத்திலே அம்மாளுக்கு நிலையம் போட்டு கொடுக்கிறார். ஆமா அப்பந்தான் பார்த்தா பிரம்மசக்தி பேச்சியம்மா இந்த பேச்சு பிரம்மசக்தி அம்மா ஆண்டவா பகவானே ஆண்டவா இறைவா நான் கேட்டதை போல் எனக்கு நீங்க பீடம் போட்டு கொடுக்கீங்களே அது 2 பீடம் போட்டு மண்ணு குழைச்சு பீடம் போட்டுக்கியா எங்க 2 பேர்களுக்கும் கோமரமனை யாரு ஆடு வேறுவா எங்க அக்காளும் தங்கைக்கும் யாரு ஆடு கூடத்துல ஒண்ணாந்து விட எங்க அக்கா பார்வதியே ஆடட்டும் அவளே எனக்கு 2 பேருக்கு ஆடிட்டோம் ஆடி வரும் பார்வதா தேவிக்கு அவதான் எனக்கு கோமரம். ஆமா ஆமா அப்படி ஆதி கைலாசத்திலே ஆதி பராசக்தி ஆமையா தோழி பெண்ணாக கேட்ட இவள் துடிகொண்டு இருக்கிறாள் என்று எண்ணி துடிகொண்டு பேச்சு பரமசக்தி அம்மா அம்மாளுக்கு ஆதி பராசக்தியை கோமரமாகவே ஆடி வருகின்றாள். ஆமோ அவ ஆடி வரும் வேளையில பேச்சு பிரம்ம சக்திக்குத்தான் வீரப்பல்லும் விரிசடையும் அவ விரித்தாளோ தலைமுடியா உனக்கு விரிசடையா வாடியா ஐயா கோரவாயா கோரப்பல்லா ஏ பிரம்மசக்தி வாடியா 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 கோரமுக கண்ணழகும் அப்பு நல்ல வழக்கு சடையழகும் எங்க பேச்சு அம்மா ஆங்கார ஓடியா பேச்சு ராச்சுதைக்கியா போடு 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 உனக்கு சடை கூலுங்க அம்மா முடி கூலுங்க ஏ பேச்சு சடை கூலுங்க முடி கூலுங்க ஏ முடி கூலுங்க தாழ்வடமோ நின்ற செய்ய முடி கூலுங்க போடு 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 அவ மஞ்சன முகமழகிய மாயனுடைய தங்கையாவா என் 3 படி மஞ்சனையா எங்க பேச்சு அம்மா ஏ பிரம்ம சக்தி முகங்கள் எல்லாம் பூசுவாளா ஏ மஞ்சனையா போடு 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 அவன் 4 படி மஞ்சனையா நாவதில பாடுவாளா 5 படி மஞ்சனையா அவ அங்கமெல்லாம் பூசுவாளா 6 படி மஞ்சனையா அம்மா மஞ்சனைய மஞ்சனையா அள்ளி உண்ணோம் தாயலவோ ஏ ராஜுதையா
மஞ்சனையா அவையாகமாக பூஜுவாளா ஐ 8 படி மஞ்சனையா பேச்சு பிரம்ம சக்திய சத்தியா எடுத்து உண்ணும் தாயல்லவோ மஞ்சனையா அம்மா 9 படி மஞ்சனைய மஞ்சனையா உள்நாவில போடுவாளா ஓடுவாளாய் 10 படி மஞ்சனைய மஞ்சனையா பேச்சு பிரம்ம சக்தி சத்தியா பகுந்து உண்ணும் தாயல்லவோ தாயல்லவோ மஞ்சனையா அங்க அக்கா தங்க 2 பேர் யாரோ அக்கா தங்க 2 பேரும் அக்கா தங்க 2 பேரும் ஆதி வெள்ளி கையில ஆடி வரும் வேளையில ஆண்டவனே பகவானே பூலோகம் போக வேணும் வளாக வாழ வேணும் நாடு சுத்தி நலமுடனே வாழ வேணும் இங்க 2 பேர்களுக்கும் ஆக்குவராளிக்கு வாரோ ஆக்கு வரும் வாரோ 1008 வாரோ ஐயா கொல்லு வரம் மெல்லு வரம் ஓடி நல்ல வரங்கள் வாங்கி ஆயான பேச்சு அம்மா மகோல ராட்சுதை ஆதிவெள்ளி கையிலே இல கையில ஆண்டவன் பகவானோ அவளுக்கு வியாம்பதையும் பிறவி செய்தார் விஜயநகர் பட்டணத்தில வியாம்பு வந்து பிறந்த போது விளையாட பெண் பிறந்தா தாயான பேச்சு அம்மா பிரம்மகுல ராட்சுதையா வியாம்பிலையும் கொலு விருப்பா வித்தைகளை யார் அறிவா வேப்பலைய கையில் எடுப்பா வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பா சூல வந்து பிறந்திடுமா சுந்தரனார் மேடையிலே சூல வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தா சூலத்திலே கொலு விருப்பா பேச்சு பரமர அசுதைய பேச்சு பெறம அவ சொல்லி வரம் கொடுப்பாளா அவளுக்கு கப்பரையும் பிறந்திடுமா கண்ணாருட உலகதில பேச்சு பரமரான் சுதைய கப்பரையில் கொலு விருப்பா அவ காரியங்கள் யார் அறிவா கப்பரைய கையில் எடுப்பா பேச்சு பிரம்ம பேச்சு பரமரான் சுதைய கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா உடுக்கை வந்து பிறந்திடுமா உத்திராட்ச பூமியில ஏ பேச்சு பரமசக்தி அவா உடுக்கலையும் கொலுவிருப்பா அவ உண்மைகளை யார் அறிவா கோர வயங்கோர பல்லாம் கோர முகத்தந்தங்களாம் சடை குலுங்க முடி குலுங்க தாயான பேச்சு அம்மா தாழ்படம் நின்ற செய்ய கரும்பு கலகலங்க கரும்பும் கலகலங்க அம்மா கைவளைகள் ஓசையிட உனக்கு மாப்பிள்ளை அமைஞ்ச பிள்ளை
காதோலை கருவளைகள் தொட்டில் பிள்ளை கேப்பாளே சொல்லி வரம் கொடுப்பாளாம் சில பிள்ளை கையில் எடுப்பா தாயான பேச்சு அம்மா சேத்து முத்தம் கொடுப்பாளே சொலவு பிள்ளை கையில் எடுப்பா சொலவு பிள்ளை கையிலெடுப்பா